Hi, hello friends. Welcome to Mama Gesh video. பாப்பா என்னையே பார்த்தோம் எனக்கு சிரிப்பு வந்துச்சு. கடலை ஆட் பண்ணிட்டு ஆற வச்சிடுங்க. ஆற வச்சிட்டு அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் சவுண்ட் வந்துச்சு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகேஸ்வரி லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு சூப்பரான ரெசிபி தான். என்னென்னா இட்லி தோசைக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இட்லி பொடி தாங்க. அம்மா இன்றைக்கி இட்லி பொடி ரெடி பண்ண போகிறாங்க. அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நான் வந்து செல்ஃபி கேமராவில் எடுக்கிறேன். பாப்பா என்னையே பார்த்தோம் எனக்கு சிரிப்பு வந்துடுச்சு. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இட்லி பொடி வந்து நம்ம வந்து அவசரத்தில் ஒவ்வொரு டைமுக்கு சாம்பார் சட்னி அரைக்கலை அப்படின்ற பட்சத்தில் இந்த இட்லி பொடி வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெயில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாப்பா என்ன சொல்ல போகிறீங்க? சொல்லு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் சவுண்டாக பேசு. ஓகே, பாய் பாய் சொல்லுறியா? பாய். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அம்மா வந்து இட்லி பொடி ரெடி பண்ணுறாங்க. இப்போ நான் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். இட்லி பொடி ரெடி பண்ணுறதுக்கு என்னெல்லாம் ஆட் பண்ணிருக்கீங்கம்மா? என்னெல்லாம் போடணும்? கடலைப்பருப்பா? கடலைப்பருப்பு, உளுந்து. கடலைப்பருப்பு 50 கிராம், உளுத்தம்பருப்பு 50 கிராம் நல்லா வறுத்து வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இங்கே வந்து கடாயில் வந்து பெருங்காயம் போட்டிருக்காங்க கொஞ்சமாக. அதை கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். பொரிய வச்சுக்கணும். பொரிஞ்ச உடனே கொஞ்சம் சீரகம் போடணும். கொஞ்சம் சீரகம். ஒரு டீஸ்பூன். ஒரு டீஸ்பூனா? நல்லாயிருக்கும். எப்போவுமே அம்மா செஞ்சு கொடுப்பாங்க எனக்கு. சூப்பராக இருக்கும் இட்லி பொடி. அப்புறம் எள்ளு கூட எள்ளு வச்சு கூட இட்லி பொடி செஞ்சுருக்கீங்களம்மா? எள்ளு போடுவாங்க. ஆமாம், அதுவும் ஒரு வாட்டி எனக்கு செஞ்சு கொடுத்துருக்கீங்க. கொள்ளு வச்சு செஞ்சு கொடுத்துருக்கீங்க அப்படிதானே? அடுத்து சீரகம். சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. ஆமாம், 15 காஞ்ச மிளகாமா. அதையும் நல்லா வறுத்துக்கணும். காம்போடு வறுத்துட்டு அப்புறம் காம்பு எடுத்துக்கலாமா? காஞ்ச மிளகா வறுத்தாச்சு. அதை ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். ஆமாம், ரொம்ப கருகிடாமல் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம பூண்டு வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு அதெல்லாம் நான் ட்ரையாக வந்து வறுத்துக்கிட்டோம். ஆனால் வந்து பூண்டு வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா அதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். 3 முழு பூண்டு நல்லா தோல் உரித்து எண்ணெய் ஊற்றி வதக்கிக்கலாம். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் ரொம்ப ஹெல்த்தியானது தான். இட்லிக்கு தோசைக்கு நம்ம அந்த நல்லெண்ணெய் ஊற்றி வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு போட்டால் கேஸ்ட்ரப் ப்ராப்ளம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கெலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் பூண்டு ஆட் பண்ணியிருக்கோம். அதே போல் மிதமான சூட்டில் வச்சு பூண்டு வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, கரிஞ்சிரும். அதுக்காக தான். இப்போ வந்து கொஞ்சம் தேவைக்கு ஏற்ப உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எதுக்காக இதிலே உப்பு ஆட் பண்ணுறோன்னா அந்த ஈரத்தன்மை இருந்தால் கூட அந்த ஹீட்டில் வந்து இதாகிடும். அதே போல் ரொம்ப நாள் வச்சுருந்தாலும் கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த எண்ணெயிலேயே அம்மா உப்பு போட்டுடுறாங்க. அம்மா தான் செய்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை இருந்துச்சு, அதையும் இதில் போட்டுடலாம் அப்படின்ட்டு அதையும் போட்டுட்டாங்க. இப்போ போதும், நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை. அது அப்படியே சுடுதட்டிலே இருக்கட்டும். கருவேப்பிலை வந்து பச்சை கருவேப்பிலை தான் நம்ம போட்டோம். நல்லா பேன் வந்து ஹீட்டாக இருந்தது பார்த்தீங்களா, அதில் போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா அந்த ஹீட்லேயே கருவேப்பிலை வந்து நல்லா காஞ்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் எல்லாமே நல்லா வறுத்து வச்சாச்சு. கடலைப்பருப்பு உளுத்தப்பருப்பு கடுகு அதுக்கப்புறம் பூண்டு சீரகம் காஞ்ச மிளகாய் எல்லாம் சூப்பராக இது எல்லாமே நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாமே ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அரைச்சிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா குறைப்பாக அரைச்சிக்கலாம். சூப்பராக இருக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இட்லி பொடி அழகாக அரைச்சாச்சு. இட்லி பொடியை அரைச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு தட்டில் பேப்பர் போட்டு நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு எந்த டப்பாவில் வைக்கிறீங்களோ அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து கொஞ்ச நாள் ஒரு மாதம் 3 மாதம் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு டப்பாலாம் மாற்றி வச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பபாய்.